Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து கமலஹாசன் சார் நடிக்கும் அப்புறம் கூட எஸ்டிஆர் நடிக்கும் தங் லைஃப் படத்துல வந்து ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிளிம்ஸை பார்த்து நாங்கள் போய் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஒன் செகண்ட் இன்னைக்கு வந்து த லெஜண்ட் ஆஃப் கோலிவுட் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாக்கே ஒரு லெஜண்ட் நம்ம கமலஹாசன் சாருக்கு இன்னைக்கு பர்த்டே. அவருக்கு ஒரு விஷஸ் சொல்லிட்டு நாம வந்து ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Ja. June 5, 2025. அந்த 30 செகண்ட் ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடுச்சு. உண்மையா சொல்றேன். ஆனா இதை பார்க்கும் போதே தெரியுது கண்டிப்பா ஒரு கேங்ஸ்டர் மூவி தான் சொல்லிட்டு. இதுல என்னன்னா நம்ம எஸ்டிஆர் வந்து இதை வில்லனா வராரா இல்ல நம்ம கமலஹாசன் சாருக்கு வந்து பையனா வராராங்கிறது நம்ம ட்ரைலர் பார்த்து இல்லை, படத்தை பார்த்து தான் தெரியும். அதுக்கு நம்ம ஜூன் மாசம் வெயிட் பண்ணோம். பட் கண்டிப்பா ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். கமலஹாசன் சாரோட அப்பியரன்ஸ் பார்க்கும்போது ஒரு வில்லன் லுக் மாதிரி தான் இருந்தது. ஆமா, கேங்ஸ்டர் இருக்கு. எனக்கு வந்து நாயகன் மாதிரி இருக்குமா சொல்லிட்டு, ஏன்னா நாயகன் மூவிக்கு அப்புறம் மணிரத்னமா கமலஹாசன் ஒன்னா சேர்றாங்க. அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவியா பாம்பே காட்டுறாங்க. அதே மாதிரி சண்டை இது ஒரு ஸ்டேஜும் காட்டுறாங்க. ஒரு கிளிப்ல வந்து கமலஹாசன் டோர் திறக்கும் போது ஒரு ஏஜ் அவர் தாடி எல்லாமே இருக்காரு. இன்னொரு கிளிப்ல வந்து தாடி கருப்பு தாடி இதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. இன்னொரு கிளிப்ல வந்து வெள்ளை தாடியெல்லாம் இருக்கு. எஸ்டிஆர் வந்து ஜஸ்ட் அந்த அது ஒரு இன்ட்ரோ மாதிரி தான், ஒரே கிளிப். அதுக்கே நம்ம வந்து அப்படியே ஃபயர் விடலாம் எஸ்டிஆருக்கு. தெரியல, தெரிஞ்சு வந்து விஜய் சார் வந்து கன் வந்து இவருக்கு எஸ்கே கொடுத்தாலும் எனக்கு என்னவோ நம்ம தமிழ் சீனில் வந்து எஸ்டிஆர் சார் கிட்ட தான் இருக்கோம் என்பது தோணுது. பார்க்கலாம் படம் வரத்துக்கு. இந்த படத்துக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா என்னோட மொத்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஒரு மூவில தான் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஆப்வியஸா ரொம்ப எனக்கு மணியாட்டணும் பிடிக்கும். அவர் பொன்னியின் செல்வன் 2ல பண்ண ஒரு அடியில இருந்து நான் வந்து ஒன்னும் மீறல. பத்தாவதுக்கு நம்ம சங்கர் மாமா வேற நம்ம கமலஹாசன் வச்சு இந்தியன் 2ல வந்து ஒரு சேகா பண்ணிட்டாரு. அதுல இருந்தும் நம்ம மீறல இருக்கணும். அது ரெண்டுமே இல்லாம வந்து ஒரு ப்ராப்பர் கமலஹாசனுக்கு ஒரு கமர்ஷியல் மூவி வேணுங்கிறது ஆஃப்டர் விக்ரமுக்கு அப்புறம் விக்ரம் வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மூவி அதே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். கண்டிப்பா வந்து கமலஹாசன் சாரா இருக்கட்டும் இல்ல மணிரத்னமும் பின்னாடி குத்த மாட்டாங்கிறது நம்புறேன். இதுக்கப்புறம் ட்ரைலர் வரும். இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரலாம், செகண்ட் சிங்கிள் வரலாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஒன்னொன்னா ரியாக்ஷன் பண்ணி போடுறோம். அதுக்கு நீங்க முக்கியமான பண்ண வேண்டியது எங்க பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்றது. அது மட்டும் இல்லாம இதை வந்து ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ பெறுது. நான் உங்க ரங்கா. பை பாய்.